நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். திருவள்ளூரில் வருவாய்த்துறை கூட்டமைப்பின் சார்பில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல் மாவட்ட கோரிக்கை மாநாடு நடைபெற்றது. திருவள்ளூர் அடுத்த ஆயில் மில் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல் மாவட்ட கோரிக்கை மாநாடானது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜேக்கர் பிரபு தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அரசு பணியின் போது உயிரிழக்கும் அரசு ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அத்தகைய குடும்பங்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனத்திற்கு உச்சவரம்பு 5% குறைக்கப்பட்டுள்ளது ரத்து செய்யப்பட்டு 25% நிர்ணயம் செய்திட வேண்டும் எனவும், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை நில அளவைத்துறையில் பணிபுரிந்து வரும் அனைத்து அலுவலர்களுக்கு உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும், வருவாய்த்துறை அலுவலர்கள் மீது தாக்குதலில் ஈடுபடுவோர் மீது கடுமையான தண்டனைகள் வழங்கிட வேண்டும் என்றும், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்பிட வேண்டும் எனவும், வருவாய்த்துறையில் பணிபுரியும் கள பணியாளர்களுக்கு மன அழுத்தத்துடன் பணிபுரியும் நிர்பந்தம் செய்வதை உயர் அலுவலர்கள் முற்றிலும் கைவிட வேண்டும் எனவும், மேலும் கிராம உதவியாளர்கள் பணியின் போது மரணம் அடையும் போது அவர்களுடைய வாரிசுகளுக்கு கல்வி தகுதியின் அடிப்படையில் உரிய பணியிடங்கள் வழங்க வேண்டும் எனவும், ஒவ்வொரு வருடமும் ஜூன் 1ஆம் தேதி பசலி ஆண்டின் தொடக்கத்தை வருவாய்த்துறை தினமாக அனுசரித்து அதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதில் மாநில ஒருங்கிணைப்பாளர் முருகையன், மாநில பொதுச் செயலாளர் சுந்தராஜ், மாநில துணைத் தலைவர் மணிகண்டன், மாநில பொதுச் செயலாளர் ரவி, மாநில தலைமை நிலைய செயலாளர் பிரபு, மாவட்ட செயலாளர் வெண்ணிலா உட்பட பலர் கலந்து கொண்டனர்.